பூநகரியை புலிகள் இழந்த அன்றே புலிகளை வெளியே வர முடியாத ஒரு பாக்ஸுக்குள் மாட்டிக்கொண்டனர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனெனில் பூநகரியின் வீழ்ச்சியோடு புலிகள் மேற்கு கடற்கரையின் முழு கட்டுப்பாட்டையும் இழந்தனர். மன்னார் முதல் பூநகரி வரை உள்ள புலிகளின் முகாம்களின் வீழ்ச்சி பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஏற்கனவே கிழக்கு கடற்கரையில் கடற்படை பல பாதுகாப்பு வளையங்களை அமைத்து முற்றுகையை இறுக்கிக் கொண்டே வந்ததால் ஆங்கிலத்தில் ஃபைட்டிங் வித் ஏ வால் ஆன் த பேக் என்று சொல்வது போல நிலைமைதான் புலிகளுக்கு உருவானது. அதாவது பின்னாடி சுவர் இருப்பதால் எங்குமே தப்பி செல்ல முடியாத சூழலில் அழிவை தள்ளி போட்டுக் கொண்டே நெருக்கடியில் சண்டை செய்வது. இந்த நெருக்கடியான சூழல் உருவாக இன்னொரு காரணம் 2007ஆம் ஆண்டே புலிகள் கிழக்கை முழுமையாக இழந்ததுதான். அதாவது பூநகரியின் வீழ்ச்சிக்கு பின் புலிகள் 4 பக்கம் சுற்றி வளைக்கப்பட்டு ஒரு பாக்ஸுக்குள் அடைக்கப்பட்டனர். இந்த பாக்ஸின் அளவு ஒவ்வொரு நாளும் சுருங்கிக் கொண்டே வர ஆரம்பிக்கிறது. புதுக்குடியிருப்பு ஈழ ஆயுத போராட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கண்ட ஒரு பகுதி என்றால் அது புதுக்குடியிருப்பு தான். போராட்டத்திற்கு முன்பு வெறும் சில கடைகளுடன் ஒரு சாலை சந்திப்பாக மட்டுமே இருந்த புதுக்குடியிருப்பு 1996ஆம் ஆண்டு ஜூலை மாதம் புலிகள் முல்லைத்தீவு முகாமை கைப்பற்றிய பின் வேகமாக வளர தொடங்கியது. இதற்கு காரணம் புதுக்குடியிருப்பை புலிகள் தங்கள் இரும்பு கோட்டையாக மாற்றி தலைவர் உட்பட பல முக்கிய தளபதிகளின் பங்கர்களும் அலுவலகமும் இந்த பகுதியில் தான் அமைக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு அமைதி பேச்சுவார்த்தை நடந்தபோது புதுக்குடியிருப்பு நகரத்தின் நிலப்பரப்பு ஏறத்தாழ கொழும்பு நகரத்தின் நிலப்பரப்பின் பாதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. மிக குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சி கண்ட புதுக்குடியிருப்பு டவுன் இறுதி யுத்தத்தில் அதிக அழிவுகளையும் சந்தித்தது. ஏனெனில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவின் வீழ்ச்சிக்கு பின் புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த கடைசி நகரமாக இருந்தது இந்த புதுக்குடியிருப்பு தான். எனவே இதனை இழக்கக்கூடாது என்று புலிகள் உக்கிர சமர் நடத்தியதால் சமர் 2 மாதங்கள் வரை இங்கு நடந்தது. அப்பொழுது அழகான இந்த ஊர் பலத்த சேதங்களை சந்தித்தது. 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 24 அன்று புதுக்குடியிருப்பு சந்தி ராணுவத்திடம் வீழ்ந்தது. குடியிருப்பின் வீழ்ச்சியின் பின் புலிகளின் கட்டுப்பாட்டில் இப்போது எந்த ஊரும் இல்லை. சிறிய காட்டுப்பகுதியும் குறுகிய கடற்கரை பகுதியும் மட்டும்தான் உள்ளது என்று ராணுவம் உடனே அறிவித்தது. தெற்கில் நடவடிக்கை இந்த ஆனந்தபுரம் சமர் ஆரம்பிக்கும் முன்பே புலிகளின் வெளிக்கள புலனாய்வுத்துறையின் ஒரு முக்கிய தளபதியாக இருந்த விநாயகம் அவர்கள் பொறுப்பில் ஒரு பெரிய கமாண்டோ அணியை கொழும்புக்கு புலிகள் அனுப்பினர். அதாவது மார்ச் இறுதி வாரம் அல்லது ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் இந்த ஆனந்தபுரம் சமர் நடக்கும் சமநேரத்தில் இந்த கமாண்டோ அணி கொழும்பில் பல ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தாக்க வேண்டும் என்பதுதான் திட்டமாக இருந்தது. இந்த தாக்குதலுக்காக கமாண்டோகளை வழி அனுப்பும் போது பிரிகேடியர் பொட்டமான் அவர்களிடம் நீங்கள் கொழும்பு போய் சேரும் போது பொட்டமான் கொல்லப்பட்டார், போர் முடிந்துவிட்டது போன்ற செய்திகள் வரலாம். ஆனால் அதை பொருட்படுத்தாது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இலக்குகளை தாக்க வேண்டும் என்று கமாண்டோகளிடம் கூறி வழி அனுப்பி வைத்தாராம். ஆனால் இந்த அணி கிராமங்கள் ஊடாக தரை வழியாக தான் கொழும்பு சென்று அடைய வேண்டியதாக இருந்தது. ஏனெனில் ஏற்கனவே வன்னியின் பெரும் பகுதியை புலிகள் இழந்திருந்ததால் சாலை ஊடாகவோ கடல் ஊடாகவோ கொழும்பு செல்ல முடியாத நிலை அப்போது இருந்தது. எனவே இவர்கள் புலிகள் ஆதரவு வீடுகள் இருக்கும் பகுதிகள் ஊடாக ஆங்காங்கே இடைநின்று ஓய்வெடுத்து பயணத்தை தொடர்ந்தனர். ஆனால் மன்னார் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேல் இவர்களால் முன்னேற முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காட்டில் தங்கியிருக்கும் போது புளோட் அமைப்பு அணி ஒன்றும் இவர்களை கண்டு இவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது. இது போலவே ராணுவத்தின் கண்காணிப்பு மிகவும் இறுக்கமாக இருந்ததால் இவர்களால் முன்னேற முடியவில்லை. எனவே இந்த கமாண்டோக்கள் பிரிந்து வெவ்வேறு இடங்களுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. அதே போல இந்த தாக்குதலுக்கு பொறுப்பாக அனுப்பப்பட்ட வெளிக்கள புலனாய்வுத்துறை தளபதி விநாயகம் அவர்களும் கொழும்பு ஊடாக வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. ஆனந்தபுரம் சமர் புலிகள் புதுக்குடியிருப்பை இழந்தாலும் அவர்களின் ராணுவ பலம் வலுவாக இருந்தது. அதாவது அவர்களின் மூத்த முக்கிய தளபதிகளும் சிறப்பு படையினர்களும் ஓரளவு பாதுகாப்பாக இருந்தது. இந்நிலையில் தான் புதுக்குடியிருப்பை இழந்த பின் மேலும் ராணுவத்தை முன்னேறவிடக் கூடாது என்று புலிகள் முடிவு செய்தனர். வேகமாக முன்னேறி வரும் ராணுவத்தை நிறுத்த பலமான எதிர் தாக்குதல் நடவடிக்கை ஒன்றை நடத்த ஆனந்தபுரத்தை புலிகள் தேர்வு செய்தனர். திட்டத்தின்படி ஆனந்தபுரத்தில் ஒரு பலமான பொறியை வைத்து ராணுவத்தை அந்த பொறிக்குள் இழுத்து பலத்த சேதங்களை ஏற்படுத்துதல், அதாவது நீண்ட நாள் தற்காப்பு மற்றும் வலிந்த தாக்குதல் கலந்த ஒரு உக்கிரமான எதிர் சமர் நடத்தி 6 கணக்கான ராணுவ வீரர்களை அழிப்பது, அதாவது பொறிக்குள் வரும் ராணுவ படையணிகளை அழிப்பது அல்லது பலமாக சிதைப்பது. இந்த சமரை ஏறத்தாழ 1 மாதம் வரை நடத்த வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. இந்த 1 மாத இடைவெளியை பயன்படுத்திக் கொண்டு சர்வதேச ஆதரவை பெறுவது எனவும் புலிகள் திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்காக புலிகள் தங்கள் கனரக ஆயுதங்களை ஆனந்தபுரம் பகுதிக்கு நகர்த்தினர்.
குறிப்பாக தொலைதூர இலக்குகளை தாக்கும் ஆர்டிலரியை குறுகிய தூரம் இலக்கை தாக்கும் விதமாக பொருத்தினர். தலைவர் உட்பட புலிகளின் எல்லா முக்கிய தளபதிகளும் படையினர்களும் ஆனந்தபுரத்தில் முகாமிட்டு இந்த தாக்குதலுக்கான திட்டங்களை மெருகேற்றி அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தனர். மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்ட இந்த திட்டத்தை பற்றி ராணுவத்துக்கு எப்படி தெரிந்துவிட்டது? இதை பற்றி பல விதமான தியரிஸ் கூறப்படுகிறது. அதாவது மூத்த தளபதி பிரிகேடர் பானு அவர்கள் தான் இந்த தாக்குதல் திட்டத்தை பற்றி ராணுவத்துக்கு தெரிவித்ததாகவும், அதனால்தான் பின்பு ஆனந்தபுரம் சமர் தொடங்கிய போது எந்த புலி தளபதிகளாலும் உடைக்க முடியாத ராணுவ முற்றுகையை ஏப்ரல் 3ஆம் தேதி பிரிகேடர் பானு மட்டும் உடைத்து வெளியே வந்து விட்டார் என்று சிலர் குற்றம் சாட்டுவது உண்டு. 2. ஆனந்தபுரம் சமர் நடத்தப்படுவதற்கு முன்பு புலிப்படைக்குள் ஊடுருவியிருந்த கருணா ஆதரவு உறுப்பினர்களை அடையாளம் கண்டு களையெடுக்க, அதாவது அழிக்க புலிகள் ஆரம்பித்ததாகவும், இந்த நேரத்தில் தான் ராணுவத்தின் கவனம் ஆனந்தபுரத்தின் பக்கம் திரும்பியதாகவும், புலிகள் கருணா ஆதரவு உறுப்பினர்களோடு மோதிக்கொண்டிருக்கும், அதாவது கவனம் வேடத்தில் இருந்த நேரத்தில் ராணுவம் ரகசியமாக நகர்ந்து ஆனந்தபுரத்தை சுற்றி வளைத்ததாகவும் கூறப்படுகிறது. 3. இது ராணுவம் சொன்னது. அதாவது இஸ்ரேல் கொடுத்த வேவ் ட்ரோன்களை வைத்து புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியை கண்காணிக்கும் போது ஆனந்தபுர கிராமத்தின் அருகே காட்டுக்கு நடுவே பெரிய அளவில் புலிகளின் நடமாட்டம் தெரிந்ததாகவும், புலிகள் கனரக ஆயுதங்களை அங்கு நகர்த்துவதும் தெரிந்ததாகவும், உடனே ஆர்டிலரி மற்றும் விமானப்படையின் முழு பலத்தையும் அந்த பகுதியில் பயன்படுத்த அனுமதி வாங்கியதாகவும் இந்த ஆனந்தபுர சமரை வழிநடத்திய 58வது டிவிஷன் படையின் தளபதி பின்பு கூறியிருந்தார். ராணுவத்துக்கு யார் சொன்னார்கள் என்பது இதுவரை தெரியவில்லை. அதாவது இறுதி வரை புலிப்படையில் இருந்த கருணாவின் உளவாளிகள் சொன்னார்களா அல்லது ராணுவம் உண்மையாகவே ட்ரோன் வழியாக பார்த்துதான் இதனை தெரிந்து கொண்டார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் புலிகள் ராணுவத்துக்கு வைத்த பொறியில் அவர்களை மாட்டிக்கொள்ளும் சூழல் அங்கு உருவானது. முற்றுகை. இந்த சமர் ஆரம்பமாகும் வரை புலிகளின் பல முக்கிய தளபதிகளும் படையினர்களும் பாதுகாப்பாக இருந்தது என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். ஆனந்தபுரத்தில் புலிகள் ஒரு பாரிய தாக்குதலுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்த ராணுவம் புலிகளின் விநியோக பாதையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டது. ஏனெனில் புலிகள் கடற்கரையின் மேற்காக ஒரு சிறிய பகுதியை இன்னமும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். அங்கிருந்தான் கட்டளைகளும் விநியோகமும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த சமரை நடத்த புலிகளின் ஒரு பெரிய படைப்பிரிவு அந்த பகுதியை விட்டு வெளியே வந்து ஆனந்தபுரத்தில் முகாமிட்டிருந்தது. அதனால் ஆனந்தபுரத்திற்கும் புலிகள் கட்டுப்பாட்டு பகுதிக்கும் இடையே ஒரு ரகசிய விநியோக பாதையை புலிகள் உருவாக்கியிருந்தனர். இதனை வேறு விமானங்கள் கண்டுபிடிக்க கூடாது என்பதால் இந்த பாதையை இரவில் மட்டுமே பயன்படுத்துவார்கள். அதாவது உணவு, தண்ணீர், மருந்துகள், காயமடையும் பொருட்களை எடுத்து செல்லுதல் என இரவில் மட்டும்தான் இந்த பாதையை பயன்படுத்தி போராளிகள் இந்த வேலைகளில் ஈடுபடுவார்கள். இந்த இடத்தில் ராணுவம் தங்கள் ஆளோடூரும் அணியை அனுப்பி இந்த விநியோக பாதையை கண்டுபிடித்துவிட்டனர். இதனை அடுத்து ஒரு நாள் மாலை வழக்கம் போல விநியோக நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போராளிகளுக்கு வழியில் அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனெனில் ராணுவ புலிகளின் இந்த ரகசிய விநியோக பாதையை மூடியிருந்ததோடு அங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி உட்கார்ந்து கொண்டிருந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து ராணுவம் தங்களை சுற்றி வளைக்கப் போகிறது என்பதை புலிகள் உணர்ந்துவிட்டனர். தலைவரை பாதுகாத்தல். இதே சமயத்தில் 3 திசைகளால் ஆனந்தபுரத்தை நெருங்கிக் கொண்டிருந்த ராணுவம் ஆனந்தபுரத்தில் நின்று சமர் செய்ய போகும் புலிப்படை நிலையெடுத்திருக்கும் பகுதியை சுற்றி வளைத்து விடக்கூடாது என்பதால் ஆனந்தபுரத்திற்கு பின்பக்கமாக சார்ல்ஸ் அண்டனி சிறப்படையினை தலைவர் நிறுத்தியிருந்தார். ஏனெனில் வடக்கில் இருந்து தெற்காக 58வது டிவிஷன் படைப்பிரிவும் அதே பகுதியை தான் நெருங்கிக் கொண்டிருந்தது. கேர்னல் அமுதா மற்றும் கேர்னல் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ராணுவத்தை ஆனந்தபுரத்தை முற்றுகையிட விடக்கூடாது என்று சார்ல்ஸ் அண்டனி சிறப்பு படை மிக உக்கிரமாக சமரிட்டது. மார்ச் 30 மற்றும் மார்ச் 31ஆம் தேதி ஆனந்தபுரத்திற்கு பின்னாடி பச்சைப்புல் மொட்டை பகுதியில் வடக்கு தெற்காக நகர்ந்த இரு படை பிரிவுகளும் இணைப்பை ஏற்படுத்தி ஆனந்தபுரத்தை ஒரு பாக்ஸுக்குள் அடைத்தனர். அதாவது ஆனந்தபுரம் நடவடிக்கையை புலிகள் ஆரம்பிக்கும் முன்பே ராணுவ முற்றுகை போரை ஆரம்பித்ததால் புலிகளின் தாக்குதல் திட்டம் சொதப்ப ஆரம்பிக்கிறது. குறிப்பாக தலைவர் அங்கு நின்றிருந்ததால் அவரை காப்பாற்றுவதுதான் புலிகளின் பிரதான நோக்கமாக மாறிவிட்டது. 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி அவசர அவசரமாக வெளியேறின போராளிகளை வைத்து புதிய அணிகள் உருவாக்கப்பட்டு ராதா வான்காப்பு படையணிக்கு துணையாக ஆனந்தபுரத்திற்கு அனுப்பப்பட்டனர். உள்ளே வெளியே என 2 பக்கத்தாலும் உக்கிர சமர் நடத்திய புலிகள் மார்ச் 31ஆம் தேதி மாலை ராணுவத்தின் முற்றுகையை உடைத்து தலைவரை பாதுகாப்பாக வெளியேற்றிவிட்டனர். இந்த நேரத்தில் தான் தலைவரோடு சேர்த்து பிரிகேடர் பொட்டமான் அவர்களும் பிரிகேடர் சூத்தை அவர்களும் வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆனந்தபுரம் முற்றுகை தடுப்பு சமர் பின்பு முற்றுகை உடைப்பு சமர் என இரண்டிலும் முக்கிய பங்கு வகித்த சார்ல்ஸ் அண்டனி சிறப்பு படையினின் தளபதிகள் கேர்னல் கோவிந்த் அவர்கள் மார்ச் 30 அன்றும் கேர்னல் அமுதாப் அவர்கள் மார்ச் 31ஆம் தேதி அன்று வீழ்ச்சாவடைந்தனர். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே புலிகளால் இந்த முற்றுகை உடைப்பை பாதுகாக்க முடியவில்லை. இதனால் ராணுவம் ஆனந்தபுரத்தை மீண்டும் முற்றுகைக்குள் கொண்டு வந்தது.
இம்முறை இறுக்கமான முற்றுகை. இதனால் புலிகளின் பல மூத்த தளபதிகளும் படையணிகளும் உள்ளே சிக்கிக் கொண்டனர். அதாவது ஆனந்தபுரம் சமரை வழிநடத்த இருந்த பிரிகேடர் தீபன் அவர்களும், பிரிகேடர் கடாபி, பிரிகேடர் மணிவண்ணன், பிரிகேடர் விதுஷா, பிரிகேடர் துர்கா என நிறைய தளபதிகளும் உள்ளே சிக்கிக் கொண்டதோடு தலைவரை பாதுகாக்க முற்றுகைக்குள் நின்று சமரிட்ட ராதா வான்காப்பு படையணி, சார்ல்ஸ் சண்டன் சிறப்பு படையணி, ஜெயந்தன் சிறப்பு படையணி, மாலதி படையணி, சோதிய படையணி என எல்லா முக்கிய படையணிகளும் அதன் சிறப்பு தளபதிகளும் துணை தளபதிகளும் என எல்லோரும் ஆனந்தபுரம் பாக்ஸுக்குள் மாட்டிக்கொண்டனர். இந்த இடத்தில் மூத்த தளபதிகளோடு தலைவரும் நிற்கிறார் என்ற தகவலை யாரோ ராணுவத்துக்கு தெரிவித்திருந்தனர். இதனால் 3 அடுக்கு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கி ராணுவம் ஆனந்தபுரத்தை முற்றுகையிட்டிருந்தது. இதே சமர் மார்ச் 31 அன்றே வட போர் முனை தளபதி பிரிகேடர் தீபன் அவர்களின் தலைமையில் இந்த முற்றுகை உடைப்பு போர் ஆரம்பமாகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி ராணுவம் தாக்குதலை அதிகரித்தது. அதாவது புலிகளின் தொலைத்தொடர்புகளை ஒட்டு கேட்டு அங்கு புலிகளின் பல முக்கிய தளபதிகள் மற்றும் படையணிகள் இருப்பதை ஏற்கனவே உறுதி செய்திருந்த ராணுவம் காலை விடியும் முதல் மாலை இருட்டும் வரை அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை போர் விமானங்களை அனுப்பி இந்த பகுதியில் குண்டுவீச்சு நடத்தும். அதே போல மோட்டார்களும் ஆர்டிலரி ஷெல்களும் மலை போல் வீழ்ந்து கொண்டே இருக்கும். இரவிலும் பகல் போல் வெளிச்சம் போட்டு ஏதாவது ஒரு சிறிய அசைவு தெரிந்தால் உடனே அந்த இடத்தை நோக்கி கண்மூடித்தனமான ஷெல் அடிக்கப்பட்டது. ஏப்ரல் முதல் நாள் பிரிகேடர் தீபன் அவர்கள் காயமடைந்தாலும் தொடர்ந்து சமரை வழிநடத்துகிறார். உள்ளே மாட்டிக்கொண்டிருந்த போராளிகளை காப்பாற்ற மேலும் படைப்பிரிவுகள் ஆனந்தபுரத்துக்கு அனுப்பப்பட்டனர். அதாவது உள்ளே வெளியே என இருமுனையாலும் முற்றுகையை மீண்டும் உடைக்க புலிகள் முயற்சி செய்தனர். ஆனால் ராணுவத்தின் பலமான பாதுகாப்பு வலயத்தை அவர்களால் உடைக்க முடியவில்லை. இதனால் உதவிப்படைகளால் ஆனந்தபுரத்தை வெளிப்பக்கத்தால் நெருங்கவே முடியவில்லை. எனவே இனி முற்றுகையை உள்ளே இருக்கும் போராளிகள் தான் உடைத்து வெளியே வர வேண்டும் என்ற நிலை உருவானது. விமானப்படையின் குண்டு வீச்சு, உக்கிர மோட்டார் ஆர்டிலரி ஷெல்லிங்கை புலிகள் 2ஆம் தேதி வரை ஓரளவு சமாளித்து விட்டாலும், ஆனால் அதன்பின் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் சூழல் மோசமடைய தொடங்கியது. அதாவது குடிநீர், உணவு, மருந்து தட்டுப்பாடுகள் ஏற்பட ஆரம்பித்தது. அதாவது காயமடையும் போராளிகளுக்கு முதல் உதவி செய்யும் அளவுக்கு கூட மருந்துகள் இல்லை. குறிப்பாக வீரச்சி அடைந்து வரும் போராளிகளின் வித்துடல்களை வெளியில் சென்று மண்ணுக்குள் விதைக்க கூட முடியாத நிலை. ராணுவத்தின் தாக்குதல் மட்டுமல்ல, சேர்த்து காயமடைந்து சரியான சிகிச்சை இல்லாததால் தளபதிகள் போராளிகள் கொத்து கொத்தாக வீரச்சி அடைய ஆரம்பித்தனர். வானத்தில் எந்நேரமும் கருப்பு புகை மண்டலமும் தென்னை பனை மரங்கள் அனைத்தும் ராணுவத்தின் ஷெல்லிங்கால் தலையை இழந்து மொட்டையாக நின்றனர். இதனால் வானத்தில் பறக்கும் விமானப்படையால் தரையில் ஏற்படும் சிறிய அசைவை கூட துல்லியமாக பார்த்து அந்த பகுதியை தாக்க முடியும். ராணுவ முற்றுகையை இறுகியவாறே முன்னேறியதால் புலிகளுக்கும் ராணுவத்துக்கும் இடையே தூரம் மிகவும் குறைவாக இருந்தது. அதனால் போராளிகள் சற்று தலையை சாய்த்தாலோ அல்லது உடலை அசைத்தாலோ ராணுவம் எளிதாக பார்த்து விடுவதோடு கண்மூடித்தனமாக தாக்குதலை அந்த பகுதியை நோக்கி ஆரம்பிக்கும். பிரிகேடர் பானு தப்பிச் செல்லுதல். ஏப்ரல் 3ஆம் தேதி பிரிகேடர் பானு அவர்கள் ஒரு தொகுதி போராளிகளோடு அந்த முற்றுகை உடைத்து வெளியேறுகிறார். அதை வெளியில் இருந்த யாராலும் நம்ப முடியவில்லை. அவர் வெளியேறும் நேரத்தில் சற்று தூரத்தில் சமரிட்டுக் கொண்டிருந்த பிரிகேடர் தீபன் அவர்களையும் தன்னோடு வருமாறு அழைக்கிறார். ஆனால் பிரிகேடர் தீபன் அவர்களோ வெளியேற மறுத்ததோடு, வந்தால் போராளிகளோடு தான் வெளியில் வருவேன் என்று கூறியதாக புலிகளின் தொடர்பை ஒட்டு கேட்ட ராணுவம் பின்பு கூறியிருந்தது. கடைசி முயற்சி. ஏப்ரல் 3ஆம் தேதி மாலையே முற்றுகையை உடைப்புக்கான புதிய திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு அதற்கான கட்டளையும் தலைவரால் வழங்கப்பட்டது. திட்டத்தின்படி ஏப்ரல் 4 அன்று நள்ளிரவு தாண்டி 2 மணி அளவில் ஆங்காங்கே இருக்கும் தளபதிகள் தங்களிடம் எஞ்சிருக்கும் போராளிகளை ஒருங்கிணைத்து கமாண்டோகள் உதவியோடு பல இடங்களில் முற்றுகையை உடைத்து வெளியேற வேண்டும். இந்த கடைசி முயற்சியை பிரிகேடர் தீபன் அவர்களே ஒருங்கிணைத்தார். ஆனால் புலிகளின் இந்த திட்டமும் ராணுவத்துக்கு தெரிந்துவிட்டது போல ஏப்ரல் 3ஆம் தேதி நள்ளிரவு முதலே ராணுவம் தங்கள் தாக்குதல் வீரத்தை இன்னமும் அதிகரித்தது. இந்த கடைசி முயற்சியில் கமாண்டோகளின் உதவியோடு பல இடங்களில் புலிகளால் முதல் மற்றும் 2வது பாதுகாப்பு வலயத்தை உடைக்க முடிந்ததாகவும், ஆனால் 3வது வலயத்தில் முழு பலத்துடன் நின்ற ராணுவத்தை எதிர்க்க போதுமான ஆள்பலமோ ஆயுத பலமோ இல்லாததால் புலிகளின் தாக்குதல் அணிகள் பலமாக சிதைக்கப்பட்டது. இந்த முயற்சியின் போதுதான் பிரிகேடர் விதுஷா, பிரிகேடர் துர்கா உட்பட பல மூத்த தளபதிகள் வீரச்சாவடைந்தனர். அவர்களோடு சேர்த்து புலிகளின் முக்கிய படையணிகளும் பலமாக சிதைக்கப்பட்டது. ஏப்ரல் 4ஆம் தேதி 2 மணி முதல் காலை 6 மணி வரை பல இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் எந்த பலனையும் கொடுக்கவில்லை. இதனால் பிரிகேடர் கடாபி மற்றும் பிரிகேடர் மணிவண்ணன் தலைமையில் மீண்டும் 2வது முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதில் கிட்டு பீரங்கி படையணியின் தளபதி மணிவண்ணன் அவர்கள் வீரச்சாவு அடைந்ததோடு பிரிகேடர் கடாபி அவர்களின் 2 காலிலும் குண்டடிப்படுகிறது. இனி தன்னால் வெளியேறவே முடியாது என்பதை உணர்ந்த பிரிகேடர் கடாபி அவர்கள் தன்னை சுட்டுவிடும்படி பிரிகேடர் தீபன் அவர்களும் கூறினாராம். ஆனால் அவரோ, நான் உயிருடன் இருக்கும் வரை உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு செல்வேன் என்று கூறுகிறார். ஆனால் பலத்த காயமடைந்திருந்த கடாபி அவர்கள் பின்பு குப்பி கடித்து வீரச்சாவடைகிறார். அதே போல
ஏப்ரல் 1ஆம் தேதியே காயமடைந்திருந்த பிரிகேட் தீபன் அவர்களும் ஏப்ரல் 4ஆம் தேதி மீண்டும் பலத்த காயமடைகிறார். இதனால் ஏப்ரல் 4ஆம் தேதி அவரும் வீரச்சாவடைகிறார். ஏப்ரல் 4ஆம் தேதியே பெரும்பாலான தளபதிகளும் கிட்டத்தட்ட எல்லா போராளிகளும் வீரச்சாவு அடைந்த நிலையில் ஜெயந்தன் படையின் தளபதி கேர்னல் கீர்த்தி அவர்கள் மட்டும் ஏப்ரல் 5ஆம் தேதி காலை வரை சமரை வழிநடத்தியதாக கூறப்படுகிறது. அவர் வீரச்சாவுக்கு பின்னும் எஞ்சியிருந்த போராளிகள் மாலை வரை துப்பாக்கிகளை ஆனந்தபுரத்தில் இயக்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சமரில் சார்ல்ஸ் அண்டனி சிறப்பு படையணி, ஜெயந்தன் சிறப்பு படையணி, சோதியா படையணி, மாலதி படையணி, கிட்டு பிரிங்கி படையணி, ராதா வான்காப்பு படையணி, இம்ரான் பாண்டியன் படையணி என புலிகளின் எல்லா முக்கிய படையணிகளும் அதன் தளபதி துணை தளபதிகளோடு சேர்த்து சிதைக்கப்பட்டதால் இந்த சமரோடு ஈழ ஆயுத போராட்டம் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது என்றே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.